என் விண்ணப்பத்திற்கு பதில் வரவே இல்லை. என் விண்ணப்பத்தை ஏசப்பா கேட்பாரா? இப்படிப்பட்ட யோசனையில் நீங்கள் இருக்கீங்களா? அப்போ இதை கேளுங்க. வேதத்தில் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். லேகியோன் என்ற மனுஷனுக்குள்ள இருந்த பிசாசுகள், எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பிவிடுங்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட வேண்டுதல் செய்யும் போது அதை அப்படியே ஏசப்பா செஞ்சாருங்க. சபிக்கப்பட்டு பூமியிலே தள்ளப்பட்ட பிசாசோட விண்ணப்பத்தை ஏசப்பா கேட்டாங்க அப்படின்னா நீங்களும் நானும் அவரோட பிள்ளைங்க. எப்படிங்க நம்ம விண்ணப்பத்தை ஏசப்பா கேட்காம போவாங்க? அதனால தொடர்ந்து சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. அதற்கான பதில் தாமதித்தாலும் அந்த நேரத்துல நிச்சயம் வரும். ஏன்னா ஏசப்பா விண்ணப்பத்தை கேட்பவருங்க.